வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாட்டு பண்ணைக்கு கவு மேட்டு கொடுக்க வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன தகவலையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்த பண்ணை வந்துட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் 2 டைம் வந்து அறிமுகமானது தான். முதல்ல வந்துட்டு இந்த நாட்டு மாடுகள் எப்படி சனை பிடிச்சது, அதுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணைக்கு வந்துட்டு நம்ம சார்பாக வந்துட்டு ஒரு மில்கிங் மிஷின் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மில்கிங் மிஷின் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த மில்கிங் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுச்சு, எப்படி நல்லபடியாக இருக்குது, நம்ம எப்படி சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பண்ணையாளர் வந்து நம்மகிட்ட இன்னொரு ஆர்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கவு மேட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டெலிவரி பண்ணி அதை வந்து நம்ம இன்றைக்கி பொறுத்து போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை மாடுகள் இருக்குது, ஸோ இங்கே என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க, இந்த பண்ணையோட கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியும் இந்த பதிவாக இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் வந்து மாட்டு பண்ணையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, ஸோ எப்படியெல்லாம் வந்து நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதே இந்த பண்ணைக்கு வந்துட்டு இந்த கன்றுக்குட்டி ஒரு புது வரவுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையில் இருக்கிற மாடுகளை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாடுகள் இருக்குங்க. நாட்டு மாடுகள் வந்து ஒரு 5, கலப்பின மாடுகள் வந்து ஒரு 5 இருக்குங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எதற்காக இந்த பண்ணைக்கு வந்துட்டு கவு மேட்ரு வாங்குறாங்க அப்படிங்கிறதுல இந்த மாடு தான் வந்துட்டு அதுக்கு உண்டான தேவையை வந்துட்டு நம்மளுடைய பண்ணையாளருக்கு வந்து உணர்த்துச்சு. ஸோ இந்த மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடுங்க. ஸோ எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாடு வந்துட்டு பண்ணையில் வந்து வலிக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுதான் மெயின் காரணம் இவங்க வந்து கவு மேட்டு போடுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் காமிக்கிற மாடு வந்துட்டு 8ஆம் ஈத்து மாடுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 ஈத்து போட்டுட்டு கடைசியாக வந்து 8ஆம் ஈத்தும் போட்டுருச்சு. காலக்கண்ணு போட்டிருக்கான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா படுத்துட்டு எந்திரிக்கும் போது ரொம்ப சிரமப்படுது. ஒரு வேளை வலிக்கி விழுந்துருச்சு அப்படின்னா மாடு வந்து லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பண்ணைக்கு வந்துட்டு கவு மேட்டு போடுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கிருக்கிறது இந்த பண்ணையில் வந்து மாடு கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசுவாசமான இட வசதிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இந்த பண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ஏக்கரா வந்து இங்கே இருக்குது. தென்னந்தோப்பு தான். இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பண்ணையாளர் வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு ஒரு 2 ஷெட்டு போட்டு வச்சுருக்காருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2 ஷெட்டையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து வெறும் மண் தரையில் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷெட்டு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கன்றுக்குட்டிகள், இரண்டாவதாக இந்த சினை மாடுகளை வந்து பராமரிக்கிறதுக்கு, சினை மாடுகள் வந்து கன்று ஈனுவதற்கு எதுவாக கீழே இருக்கிற தரை வந்து மண் தரையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது காங்கிரீட் கட்டு தரை. வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பால் கறவையில் இருக்கிற மாடுகளை வந்து கட்டி வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து அந்த ஷெட்டு 2 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாடுகள் வந்து கட்டி வைக்கலாம். முழுவதும் வந்து காங்கிரீட் கட்டுத்தர தான். நீங்கள் பாருங்கள், நான் இதையும் சொல்கிறேன் எதுக்காக இங்கே மேட்டு போடுறாங்க அப்படிங்கிறதும் முழுவதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது இந்த பண்ணையில் வந்துட்டு ஏற்கனவே நம்ம அந்த மில்கிங் மிஷின் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த செட்டப்பெல்லாம் இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மில்கிங் மிஷின் கம்ப்ளீட் செட்டப் இங்கே இருக்குது. அதுக்கு இபி லைன் வந்து இங்கேருந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கெட் செட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் கறந்து முடிச்சுட்டு அழகாக கழுவி நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி ஏர்லேயே வந்து நம்ம தொங்க விட்டுருக்காங்க. ஸோ ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். இந்த செட்டு நம்ம எப்படி வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ செட்லேருந்து நேராக வந்து மெயின் பைப் லைன் போகுது. நல்லா பாருங்கள். மேலே போயிட்டு அப்படியே கீழே ஒரு 4 கேட் வால்வு. இது ஃபஸ்ட்டு கேட் வால்வு. அதே மாதிரி 4 கேட் வால்வு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து அவங்க பால் கறக்குறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இந்த யூரின் எல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி விட்டுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த யூரின் கலெக்ட் பண்ணி அது உரமாக மாற்றுறதுக்கு உண்டான எந்த ஏற்பாடும் இவங்க செய்யலை. வெளியே வந்து வெட்டியாக தான் போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு டேங்க் கட்ட சொல்லியிருக்கேன் அவங்கள. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கிருக்கிறது மாடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு தாலின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அதுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்துட்டு எடுத்து ஊற்றாமல் அங்கங்கே பைப் லைன் போட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி செட்டப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மில்கிங் மிஷின் கழுவுறதுக்கு, பால் பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாமே வந்துட்டு இங்கேயே வந்து உள்ள ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயுமே போய் நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பாருங்கள், எல்லாம் ஒரு ஐடியாக்காக தான். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கிருக்கிறது நம்மளுடைய மேட்டு. ஸோ இங்கே கொண்டு வந்து நேற்று வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு இந்த மேட்டை வந்து தூக்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 நபர்கள் தேவைப்படுறாங்க. இந்த மேட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி அகலம், 6 அடி லென்த்துங்க. இன்டர்லாக் முறையில் வந்துட்டு இந்த மேட்டு இருக்குது. ஸோ இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 மேட்டு நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியான மேட்டுங்க. ஸோ இந்த மேட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
சரிங்க நண்பர்களே, நம்ம நிறைய விஷயத்துக்கு வருவோம். இந்த பண்ணைக்கு வந்துட்டு எதுக்காக கவு மேட் வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். எதுக்காக இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் கட்டுத்தரையில் கவு மேட்டு இன்றியமையாதது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோலாம் பார்க்கலாம். முதலாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி தொடர் மழை பெய்யுது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, சாணம் வந்து நம்ம சரியான வரைக்கும் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கறவை மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தீவனம் சாப்பிடும், தண்ணி அதிகமாக குடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சாணி போடுறதும் யூரின் போடுறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மண்கட்டுத்தாரையில் வந்து கட்டி வைக்கும்போது அதை வந்து நம்ம நடைமுறை வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி மண்ணை வந்துட்டு நம்ம திருப்பி வந்து மாற்றிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப சகதி ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு மாட்டு குழம்புகள் வந்து புண்ணு வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மடிநோய் வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மாட்டுக்கு வருங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் கட்டுத்தாரை பண்ணுறாங்க. ஸோ காங்கிரீட் கட்டுத்தாரையிலேயே நிறைய பேர் இன்னும் நடத்திட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. அதுலேயும் 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, நைஸாக போட்டுருவாங்க. காங்கிரீட் போடும்போது நல்லா வந்து மேலே வந்து தேப்பு கொடுத்துட்டாங்க, நைஸாக தேப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கழுவுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மாடு வந்து எப்போ வேணால் வலிக்கு கீழே விழுந்து காலை உடச்சிக்கும். காலை உடச்சிக்கும் அப்படின்னா கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி போயிடுது அப்படிங்கிறது கணக்கு கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து டெண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு. இன்கேஸ் மாடு வந்து இப்படி 2 கால் வந்து தவளையாட்ட சல்லுன்னு இப்படி விரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் வந்துட்டு மாடுனால பழைய நிலைமைக்கு வந்து எடுக்க முடியாதுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டெண்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த மாடு வந்து அவ்வளோதான், அதுக்கு மேலே அது எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பண்ணையில் இடவசதி இருக்குது, ஒரு சில பண்ணையில் வந்துட்டு இடவசதி இருக்காது. அப்படி இருக்கிற பண்ணையில் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கட்டுத்தாரியிலே கட்டி வச்சுருப்பாங்க, அதாவது காங்கிரீட் கட்டுத்தாரியில். அப்படி கட்டி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பை இருக்குது பாருங்கள், இங்கே இந்த சப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு ஏற்பட்டுரும். நீங்கள் நிறையா மாடு பார்த்துருப்பீங்க, அது தொடர்ந்து படுத்து எந்திரிக்கும் போது இந்த சப்பையிலெல்லாம் புண்ணு ஏற்படும். அப்படி புண்ணு ஏற்படும் போது அதில் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாகும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டி தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையிலே உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பண்ணை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லைன்னாலும் சொல்லவே முடியாது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மஞ்சளாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கறவை மாடுகள் வந்துட்டு அதிகப்படியான யூரின் போகுங்க. அது போயிட்டே இருக்குது, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நம்ம என்ன கழுவுனாலும் இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் கட்டுத்தாரையில் நம்ம வந்து மாடு வலிக்கு விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரஃப்பாக காங்கிரீட் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காங்கிரீட் கட்டுத்தாரையில் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து யூரின் போகும்போது சாணி போட்டு அதை வலிச்சு நம்ம எப்பவும் ரெகுலராக செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சளா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா காலனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து ஈஸியாக அந்த மாட்டுக்கு மடிநோய் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வயதான மாடுகள் வந்துட்டு ஒரு முறை எந்திரிக்கும் போது வலிக்கு விட்டுருச்சு அப்படின்னா திரும்பவும் அது எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அது மட்டும் இல்லாமல் அது மென்டலியாகவே அது வந்து நம்ம எந்திரிக்கும் போது கீழே விழுந்துருமான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பயப்பட்டுருச்சு அப்படின்னா எந்திரிக்கிறக்கே ட்ரை பண்ணாமல் போகுங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய மாட்டுப்பண்ணை வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கேன். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோமுங்க. ஸோ இந்த பண்ணையில் வந்துட்டு நம்ம மேட் வந்து போட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த பண்ணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 14 மேட் வந்து நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மேட் வந்து இதோட சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அகலம் வந்துட்டு ஒரு 4 அடி, நீளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 அடி. மார்க்கெட்டில் வந்துட்டு நிறையா அளவுகளை மேட்டெல்லாம் கிடைக்குது. ஸோ இந்த பண்ணையாளர் வந்து எனக்கு 6க்கு 4 வேணும் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி 6க்கு 4 இன்டர்லாக் நம்ம கொடுத்துட்டோம். என்றைக்குமே வந்து இந்த மாதிரி மேட்டு நம்ம போடும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெட்டியாக சாணி போடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஈஸியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது என்றைக்குமே செனை மாடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, செனை மாடுகள் விரதல் கன்றுக்குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி சாணி கம்மியாக தான் போடும். அது மட்டும் இல்லாமல் கெட்டியாக போடும். அப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம், நம்ம கழுவணும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து கறவை மாடுகள் வந்து என்றைக்குமே வந்து இன்டேக்கும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பின்னாடி போகிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாணிகள் வந்து கதப்புதான் போட்டு வைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம வலிச்சு எடுத்தாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும் சாணி. ஸோ அதனால் இந்த மாதிரி மேட்டு போடுற பண்ணைகளில் கறவை மாடு வச்சு யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 HP மோட்டர் வாட்டர் பைப்லைன் போட்டு ஸோ அதில் கழுவுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மேட்டை வந்து இந்த இதுதான் காடி அப்படின்னா இங்கே ஏற்றி போட்டிங்க அப்படின்னா மாடுகள் என்றைக்குமே வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கும். ஒரு சில மாடுகள் வந்து அகராதி குடிச்ச மாடுகள் அது என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போய் இந்த இடத்துல சாணி போட்டு வச்சிடும். பெரும்பாலும் மாடு அப்படி கிடையாது, ஒரு 90% மாடுகள் வந்து பின்னாடி தான் சாணி போடும். அப்படி சாணி போடும்போது ஈஸியாக சாணி எடுத்துகிட்டு நீங்கள் இங்கிருந்து கழுவி விட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்க, இந்த மேட் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எனக்கு வந்து தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் நம்ம டெலிவரி இருக்குது. எங்கே இருந்தாலும் முடிஞ்சது என் வீட்டுக்கு அருகில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை போட்டு காமிச்சிட்டேன். நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம அனுப்பிச்சுட்டா போது இது ஒரு பெரிய விஷயமில்லை, எதுவும் கிடையாது, நீங்களே போட்டுக்கலாம். ஆனால் ஒரு மேட்டை வந்து தூக்கி கொண்டு வந்து போடுவதற்கு அதிகபட்சமாக 4 நபர்கள் வந்து தேவைப்படுவார்கள். ஏனென்றால் இந்த மேட் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.